ஒரு நாள் மரகதமும் அமுதாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன அத்த, இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? என்ன விசேஷம்? அது ஒன்றும் இல்லடி. அமெரிக்கால இருந்து என் சின்ன பயலும் மருமகளும் வர்றாக. அதா. ஓ, பிரியா அக்கா வர்றாங்களா? எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அத்த. அடி அறிவு கெட்டவளே, அவங்க வெறும் கையோட வரல. அமெரிக்காவில இருந்து பெரிய டாலர் மூட்டைய தூக்கிட்டு வராங்க. ஓஹோ, அப்போ மருமகள் வர்றது முக்கியம் இல்ல, அவ கொண்டு வர்ற டாலர் தான் முக்கியமா? பேசாதடி. அந்த டாலர் வந்தா நம்ம ஊர் திருவிழாவுல நாம தான் முதல் மரியாதை. இனிமே நம்ம கையில தான் எல்லா காசு பணமும். பாப்போம் பாப்போம், அந்த டாலர் நம்ம கையில வருதா இல்ல அவங்களே எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்களான்னு. அப்போ வெளிய கார் வந்த சத்தம் கேட்டுச்சு. மரகதம் ஆர்வமா வெளிய போனா, அமுதாவும் அவ பின்னாடியே போனா. ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? வீடெல்லாம் என்ன ஒரே பழசாவே இருக்கு. ஆமா வினோத், இங்க ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது போல. வாப்பா வினோத், வாமா பிரியா. அமுதா, பெட்டியெல்லாம் ஜாக்கிரதையா உள்ளவை. அமுதா, மெதுவா தூக்கு. உள்ள டாலர் கட்டு இருக்கு, அதில் கை வச்சிராத. அத்த, ஃபர்ஸ்ட் அந்த கேப்க்கு அமௌண்ட் பே பண்ணுங்க. என்கிட்ட எல்லாமே டாலரா இருக்கு. அதெல்லாம் இனிமே தான் மணியா கன்வெர்ட் பண்ணணும். அப்படி சொன்னதும் மரகதம் ஆடி போயிட்டா. அப்போ மரகதம் மனசுக்குள்ளேயே நினைச்சா, என்ன இது? காசு நம்மள கொடுக்க சொல்றா? சரி சரி, உள்ள போன காசு கொடுத்துட்டு வாரேன். அமுதாவும் பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உள்ள போனா. அப்புறம் எல்லாரும் உள்ள போயிட்டு உட்கார்ந்தாங்க. ஸோ ஹாட், என்னம்மா இது இப்படி இருக்கு? வாட் இஸ் திஸ் அத்த? இங்க ஒரு ஏசி கூடவா இல்ல? எங்களுக்கு ஏசி எதுக்கு? அதான் நாங்க வாங்கல. இப்போ உங்களுக்கு வேணும்னா காசை கொடுங்க, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் தான் சொன்னேன்ல அத்த, என்கிட்ட டாலர்ஸா இருக்குன்னு. சோ ஓகே, நாங்க அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பட் ஃபேனாவது இருக்கா அத்தை? இல்ல அதுவும் இல்லையா? அதெல்லாம் இருக்கு. அக்கா, நீங்க கொஞ்ச நேரம் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. சரி சரி வினோத், வா ரூமுக்கு போலாம். பேசி முடிச்சிட்டு பிரியாவும் வினோத்தும் ரூமுக்குள்ள போயிட்டாங்க. அப்புறம் அமுதாவும் மரகதமும் பேசிக்கிட்டாங்க. இங்க பாருடி அம்மா, பிரியாவை நல்லா கவனிச்சுக்கோ. ஏன்னா அவ தங்க முட்டை போடுற கோழி மாதிரி, அதானே? ஆமாண்டி, அதனாலதான் சொல்றேன். நல்லா அவளை கவனிச்சுக்கோ. சரிங்க அத்த, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் நல்லா கவனிச்சுக்குவேன். நீங்க கவலைப்படாதீங்க. சரிடி அம்மா, நீ பாத்துக்கோ. நான் பக்கத்துல இருக்க கடைக்கு போயிட்டு வரேன். சரிங்க அத்த. அப்படி பேசிக்கிட்டு 2 பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க. அதே அமுதா, இங்க பாருங்க. நீங்க என்ன எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கீங்கன்னு பார்த்துட்டு தான் நான் டாலர் தருவேன். சரி மருமகளே, உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன். நீ கவலைப்படாத. யாரு எப்படி என்னை பாத்துக்கிறீங்கன்னு பார்த்துட்டு தான் அவங்களுக்கு எவ்ளோ டாலர் தரணும்னு நான் முடிவு பண்ணுவேன். சரிடி அம்மா. பிரியா அப்படி சொன்னதால மரகதம் டாலருக்கு ஆசைப்பட்டு நைட் பகல்னு பார்க்காம வேலை செஞ்சா. அமுதாவையும் வேலை செய்ய வச்சா. ஆனா பிரியா அந்த வீட்ல ஒரு மகாராணி மாதிரி இருந்தா. அம்மா, அண்ணனும் அண்ணியும் அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க தான். அதுக்கு அமுதா மட்டும் இப்படி கஷ்டப்படுறது நல்லா இல்லம்மா. ஆமா அத்த, அக்கா வந்து ஒரு வாரம் ஆகுது. இன்னி வரைக்கும் ஒரு டாலர் கூட கண்ணுல காட்டல. வேலை மட்டும்தான் வாங்குறாங்க. என்னடா பேசுற நீ? அவ அமெரிக்கால இருந்து வந்திருக்கா. கண்டிப்பா டாலர் கொண்டு வந்திருப்பா. ஆனா இன்னும் நம்ம ஒரு டாலர் கூட பார்க்கலையே அத்த. சரி, நமக்கு எதுக்கு சந்தேகம்? வாங்க, அவகிட்டே போய் கேட்போம். பிரியா ரூமுக்கு போனாங்க 3 பேரும். அப்போ பிரியாவும் வினோத்தும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க, என்ன பேசணும்னு சொன்னீங்க? அது ஒன்றுமில்ல, நம்ம கிட்ட டாலரே இல்லை. ஆனால் அப்புறம் ஏன் டாலர் கொடுக்குறேன்னு சொல்கிறேனா இன்னும். டாலர் இருக்குதுன்னு சொன்னதால தான் நமக்கு இவ்ளோ மரியாதை. இல்லன்னா நம்மள வெளிய அனுப்பிடுவாங்க. இல்லை பிரியா, நீ பண்ணுறது கொஞ்சம் ஓவராக இருக்கு. வாட் இஸ் திஸ் வினோத்? வாட் ஹேப்பன் டு யூ? இல்லை, சப்போஸ் அவங்க டாலர் கேட்டால் என்னத்தை தருவேன்? நம்மக்கிட்ட வெறும் பேப்பர் தான் இருக்குது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சைலண்டா இரு வினோத். இவங்க 2 பேரும் பேசின எல்லாத்தையும் மரகதம், அமுதா எல்லாரும் கேட்டுட்டாங்க. அவங்களுக்கு கோபம் அப்படியே உச்சத்துக்கே போயிருச்சு. அடியே அமெரிக்கா மருமகளே, இருடி, இதோ வாரேன். ஐயோ அத்த, கொஞ்சம் இருங்க அத்த. ஏண்டி, என்ன ஆச்சு? அவங்க நம்மள எப்படியெல்லாம் வேலை வாங்குனாங்க, நாமளும் அப்படியே பண்ணுவோம். அப்படி கோவமா பிரியா கிட்ட போனாங்க 2 பேரும்.
வாங்க அத்தை. லஞ்ச் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? இல்லடி அம்மா, இன்னைக்கு எல்லா வேலையும் நீதான் செய்யப் போற. வாட், நான் வேலை செய்ய போறேனா? ஏன், உங்களுக்கு டாலர் வேணாமா? வேலையெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுடி. இனிமே நாங்க ஏமாற மாட்டோம். நீதான் இப்போ மத்தியான சாப்பாடு ரெடி பண்ணணும். என்ன வேலை தெரிஞ்சிடுச்சு? என்ன சொல்றீங்க நீங்க? உன்கிட்ட டாலர் இல்லைன்னு தெரியும். அந்த பெட்டிக்குள்ள இருக்கிறது வெறும் பேப்பர்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுடி. சரி, என்ன இப்போ அதுக்கு? தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போகுது. சரி சரி, போ. பாத்திரம் கழுவாம அப்படியே இருக்கு. போய் கழுவு போய். மதியானத்து சாப்பாடு ரெடி பண்ணு, பசிக்குது. அது மட்டும் இல்ல, இனிமே நீ அமெரிக்காவுக்கு போகவே கூடாது. எல்லா வேலையும் நீதான் செய்யணும். சரி, இப்போ என்ன, நான் அமெரிக்காவுக்கு போகக்கூடாது, எல்லா வேலையும் நான் செய்யணும், அவ்வளோதானே? நான் செய்யறேன். அன்னையிலிருந்து எல்லா வேலையும் பிரியாவே செஞ்சா. அமுதாவும் மரகதமும் அவளை நல்லா வேலை வாங்குனாங்க. டெய்லி காலையில 8 மணிக்கெல்லாம் டிபன் ரெடி பண்ணிடுவா. ஏன் பிரியா அன்னைக்கு டாலர் இருக்குன்னு சொன்னேன், இன்னைக்கு இல்லைன்னு சொல்கிறேன்? ஏன் டாலரை வச்சுக்கிட்டே இல்லைன்னு பொய் சொல்கிறேன்? நான் இவங்க கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தேன், அவ்வளோதான். அது எதுக்காகன்னு கேட்குறேன். டாலர் இருக்குன்னு சொன்னப்ப ஒரு மரியாதை, இல்லைன்னு சொன்னப்ப ஒரு மரியாதை. இதான் வினோத், இந்த உலகம். சரி, இப்போ இந்த டாலரை என்ன பண்ண போற? நான் என்ன பண்ண போறேன்? வீட்ல ஏதாவது தேவைனா நான் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் அமுதாவும் மரகதமும் கேட்டுட்டாங்க. அன்னையிலிருந்து எல்லாரும் ஆளுக்கொரு வேலைய செஞ்சாங்க. இதோ பாருங்க, இதான் லைஃப். பணம் இருந்தா ஒரு மாதிரி, இல்லைனா ஒரு மாதிரி. ஆமாங்க, இதான் உண்மை. பணம் இருந்தால் ஒரு மாதிரி, இல்லைன்னா ஒரு மாதிரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாராவது அமெரிக்கால இருந்து வந்தா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியில நம்ம பார்க்கலாம். பை.